அமலாபால் முதல் ரகுமான் வரை விவாகரத்து பெற்றதற்கு காரணம் தனுஷ் தான் என பின்தொடர மர்மம் என்ன? ஏன் இப்படி சொல்கிறார்கள்? அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். நடிகை அமலாபால் 2016இல் நடித்த அம்மா கணக்கு படத்தை தனுஷ் தயாரித்தார். அதே வருடத்தில் அமலாபால் விவாகரத்தை பெற்றார். 2016ஆம் ஆண்டு பாடகர் ஏசுதாஸ் மகன் விஜய் ஏசுதாஸ் மாரி படத்தில் தனுஷுடன் சேர்ந்து நடித்தார். அதே வருடத்தில் ஏசுதாசும் அவர் மனைவியும் விவாகரத்து செய்தனர். அடுத்ததாக டிடி என்று அழைக்கப்படும் விஜய் டிவி தொகுப்பாளர் திவ்யதர்ஷினி 2017ஆம் ஆண்டு பவர் பாண்டி படத்தில் நடித்தார். இந்த படத்தை இயக்கி தயாரித்தவர் தனுஷ். அதே வருடத்தில் டிடியும் விவாகரத்து செய்தார். சில மாதங்களுக்கு முன்பு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் விவாகரத்து செய்தார். விவாகரத்து செய்யும் போது தனுஷுடன் கேப்டன் மில்லர் படத்திற்கு வேலை செய்தார். தற்போது இசை புயல் ரகுமான் விவாகரத்து செய்திருக்கிறார். இவரும் கடைசியாக தனுஷ் இயக்கிய ராயன் படத்தில் வேலை செய்தார். இங்கு எல்லாம் அவர் கருத்துக்களை சொல்றீங்க. ஆனால் அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று யாருக்கும் தெரியாது. ஒருவரின் வெளிப்புற தோற்றத்தையும் குணத்தையும் கொண்டு நாம் யாரையும் கணிக்க முடியாது. மேலும் விவாகரத்து அது அவர்களின் தனிப்பட்ட விஷயம். அதில் சம்மதமில்லாமல் தனிநபர் தனுஷை தொடர்பு படுத்துவதும் தவறான கருத்துக்களையும் சித்தரிப்பதும் அப்படி பார்க்கையில் அனைத்து படத்தையும் பார்த்த நாமும் தான் காரணம். எனவே நாம் மூக்கை நுழைப்பது சரியில்லை. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.